ரோகன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டி பண்ணி வைப் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிணத்துல குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டதா தகவல் வருது. இப்போ ரோகன் அவங்க கூட காண்டாக்டில் இல்லைனாலும் அவங்க இறுதி சடங்குல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ஞாபகமாக அவங்க ரூம்ல இருந்து ஒரு கிளிப்பையும் எடுத்துட்டு அவருடைய வீட்டுக்கு திரும்ப வராரு. ஆனால் அவர் வீட்டுக்கு திரும்ப வந்ததுலேருந்து வீட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பேய் அவரை அட்டாக் பண்ணுது. அதோட சிலங்க சத்தமும் கேட்குது. ரோஹனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான கனி ஒரு டான்ஸருங்கிறதுனால அங்கே வந்தது அவரை அட்டாக் பண்ணது எல்லாம் கனிதான்னு சிலங்க சத்தத்தை வச்சு புரிஞ்சுக்கிறாரு. அதனால கனியுடைய நெய்பரான ஒரு பூசாரியை மீட் பண்ணி தனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவர் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, 16வது நாள் காரியம் முடிஞ்சிருச்சுன்னா கனியுடைய ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போயிடும்னு சொல்கிறாரு. 16வது நாள் காரியம் முடிஞ்சதும் ரோகன் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி வைக்கிறாரு. அந்த பார்ட்டிக்கு கனியுடைய தம்பியும் வந்திருப்பான். ஆனால் அந்த பேய் கனியுடைய தம்பியை மாடியிலிருந்து கீழே தூக்கி போட்டுரும். அவருக்கு பலமாக அடிபட்டுரும். இப்போ ரோகனால் அந்த பேயுடைய உருவத்தை பார்க்க முடியுது. அது பெண் பேய் இல்லை, ஒரு ஆணுடைய உருவம்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால ரீசெண்டாக கனி வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஃபிலிப்புங்கிறவரால் கனி பின்னாடியே சுற்றிட்டு இருந்தது தெரிய வருது. அந்த ஃபிலிப்புடைய அம்மா கனி வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குற ரோகன் அப்படியே பயத்துலையும் அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போகிறாரு. ஏன்னா ஃபிலிப் பல மாதங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. அவருடைய உடலை அடக்கம் பண்ணாமல் அந்த வீட்டிலே அந்த அம்மா பாதுகாத்துட்டு வராங்க. ஃபிலிப் கனியை உயிருக்குயிராக காதலிச்சிருக்காரு. ஆனால் அந்த காதலை சொல்கிறதுக்கு முன்னாடியே கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. அவருடைய அம்மா தான் கனியுடைய சிலங்கை எடுத்துகிட்டு வந்து அவருடைய காலில் கெட்டி வச்சது. அது மட்டும் இல்லாமல் கனியுடைய ஞாபகமாக நிறைய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுருக்காங்க. அங்கே வர பூசாரி அந்த சிலங்கையை அவுத்தா தான் ஃபிலிப்புடைய ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகும்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சிலங்கையை அவுக்க முடியல. அதனால் 2 காலையும் கட் பண்ணி நெருப்பில் போட்டு கொளுத்துறாரு. அதோட அந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போயிடுது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியாக வீட்டுக்கு வர ரோகனுக்கு புது பிரச்சனை காத்துட்டு இருக்கு.